TN Talkies, Tamil. ஒன்றும் இல்லை பிரதர், இன்றைக்கி வந்துட்டு என்ன கண்டென்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஐடியா இருந்தது. ChatGPTயில் போய் நம்ம தமிழ் சினிமாவில் பெஸ்ட்டு டாப் 5 மாஸ் சீன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. பார்க்கலாம். இதில் 5வது இடத்துல பார்த்தோம்னா மங்காத்தாவோட மாஸ் சீன் வந்திருக்கு. என்னென்னா அதோட இன்டர்வல் பிளாக்கில் வந்துட்டு அவரோட நான் வந்து ஒரு வில்லன்னு ரிவீல் பண்ணுற ஒரு சீன், அந்த செஸ் போர்ட் சீக்வன்ஸ் யாராலையும் மறக்க முடியாது இல்லைங்களா. உண்மையாக அங்கே தியேட்டரில் எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 17 வயசு இருக்கும் அந்த படத்தோட ரிலீஸ் ஆகும்போது. ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன், பிளாக்ல டிக்கெட் வாங்கி காசெல்லாம் திருடினான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அது வரைக்கும் வந்துட்டு அஜித் வந்து அந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு பார்த்துட்ருக்கிற ஒட்டுமொத்த மொமெண்ட்டும் உடச்ச ஒரு இடம் வந்து அது. திடீர்னு வந்துட்டு அப்போது மீதி பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. அந்த ஈவில் ஆஃப் கடவுள்னு சும்மாவா சொன்னாங்க, நிஜமாவே கடவுள் தான். ஸோ அது வந்து 5th பிளேஸ் பிடிச்சிருக்கு. 4th பிளேஸ்னு பார்த்தா விக்ரமில் இருக்குது. விக்ரமில் வந்துட்டு அந்த மாஸ்க்கு ஓப்பன் பண்ணுற சீன்லாம் சான்ஸே இல்லை, அதுதான் போட்டிருக்கு ChatGPTயில் விக்ரம் மாஸ்க் ஓப்பன் சீன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா கமல் சார் ஸ்டார்டிங்லேயே செத்துட்டாரு, ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்க் மேன் வந்துகிட்டே இருப்பார். எல்லாருமே அது வந்து சூர்யா தாங்க நினச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் தேட்டரில் பார்க்கும்போதெல்லாம். திடீர்னு வந்துட்டு ஆரம்பிக்கலாங்களான்னு சொல்லும் போதெல்லாம் புரியவே இல்லை. பூரா பயலும் கத்துன்னு கத்தி தேட்டர் 2 ஆக்கிட்டானுங்க. 3வது இடம் துப்பாக்கின்னு சொன்னாலே ஒரு ஐகானிக் டைலாக் இருக்குது. அது இன்னி வரைக்கும் விஜய் சார் படங்களில் எல்லா படத்துலேயும் இருக்கும், ஐம் வெயிட்டிங். ஸோ 12 பேர் அந்த 12 மேன் ஷூட் அவுட் சீன், அது முடிஞ்சதுமே வந்துட்டு வித்யுத் ஜம்பாலோட தம்பியோட ஃபோனில் ஒரு ரிங் அடிக்கும். விஜய் சார் யோசிச்சுக்கிட்டு ஒரு மேனரிசம் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு 2 பேருமே சைலண்ட்டாக இருப்பாங்க. யூ கில் மை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். எண்டில் வந்துட்டு ஒரே டைலாக் தான், I will kill you. I'm waiting. தியேட்டர் பிளாஸ்ட். 2வது இடத்துல ஜெயிலர் இன்டர்வல். என்னடா நம்ம மாஸ் மூவி சீன்ஸாக போட்டால் எல்லாம் இன்டர்வல்னே வருதுன்னு யோசித்தேன், பட் வர்த்து தாங்க. ஜெயிலர் இன்டர்வல் சீனில் அது வரைக்கும் அவர் சொல்கிற மாதிரி தான், எனக்கு 3 முகம் கிடையாது, இனிமேல் ஒரே முகம்தான். பா ஐயோ. அதுக்கப்புறம் அந்த விஜய் கார்த்திக் சாரோட லைட்டிங், நெல்சன் சாரோட மேக்கிங், ஸ்டண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜெயிலர் மாஸ் சீன்ஸுன்னு எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் இருக்குது, எலிவேஷன் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து த மோஸ்ட் ஐகானிக் மாஸ் சீன் ஆஃப் தமிழ் சினிமா, அதுதான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. பாஷா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் யாராலங்க மறக்க முடியும். அது வரைக்கும் மாணிக்கமாக அப்பாவியாக ஒரு ஆட்டோக்காரனாக இருந்த தலைவர் பாஷாவாக உருவெடுக்கிற அந்த அவதாரம்லாம் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அந்த மாதிரி படத்தெல்லாம் இனிமேல் வரவே வராது. தங்கச்சியை அடித்ததும் அந்த ரத்தத்தை பார்த்ததும் ஒரு கொலவெறி ரியாக்ஷன் கொடுத்து ஒரே அடி தான். கரண்ட்டு கம்பத்துலேருந்து கீழே விழுந்து ஒரு ட்ரெயின் போகிற சத்தம் கேட்கும், தங்கச்சியே மிரண்டுடும். அவங்க அம்மா இது நடக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் படம் ஒரு 1 மணி நேரத்துக்கு தர வேண்டி தான். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச மாசின் எதுன்னு கேட்டிங்கன்னா, அயன் படத்தில் ஜெயிலில் சூர்யா சாரை வந்துட்டு மீசை ராஜேந்தர் போட்டு அடிச்சிருவார். அப்போது ஜாமீனில் எடுக்கிறதுக்காக பிரபு சார் வருவார், அந்த தாஸ் கேரக்டர் வருவார். வந்தவுடனே கையா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிக்க வருவார். உடனே கருணா சொல்ல போது, என்ன முருகானந்தம் பழைய தாசை மறந்துட்டியா அப்படின்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். என்ன முருகானந்தம் பழைய தாசை மறந்துட்டியா? உண்மையிலேங்க ரீரிலீஸ்க்கெலாம் அந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனாலும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸ் கலெக்ஷனில் ஒரு முக்கியமான இடத்த வந்துட்டு அயனுங்க அடிக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாசின் எதுன்னு சொல்லுங்கள். இல்லைப்பா எனக்கு இதை விட ஒரு பெரிய மாசின் இருக்குது அப்படின்னாலும் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.